பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 38 41 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சோகமான நாட்கள். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்களும் இருக்கும், சோகமான நாட்களும் இருக்கும். இது இரண்டும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். இதை குறித்து நாம் யோபு புஸ்தகத்தில் கூட இன்னும் ஆழமாக தியானித்தோம். இந்த நாள் இருக்கக்கூடிய இந்த தியான பகுதியில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான நாட்களை குறித்து இதில் எழுதுகிறார். அந்த சோகங்களுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பாடலாக இதில் பாடியிருக்கிறார். ஒரு 3 விதமான காரியங்களை முக்கியமாக அவர் சொல்லுகிறார். தன்னுடைய சோகத்திற்கு இந்த காரியங்கள் தான் காரணம் என்று அவர் சொல்லுகிறார். முதல் காரணம் என்னவென்றால், அவர் தன்னுடைய சுகத்தை இழந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் சோகம் வந்தது. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. அப்போ தன்னுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தாவீது இழந்திருக்கிறார். 38ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. சரீரத்தில் இருக்கக்கூடிய புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையில் துக்கம், சோகம் காணப்பட்டது. 38ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. தன்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லாததுனால அவருடைய வாழ்க்கையில் சோகமாக இருக்கிறது. 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அவருடைய கண்களால் சரியாக கூட அந்த இடத்துல பார்க்க முடியல. இப்போ தன்னுடைய சரீரத்தில் கூட இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவில் அவருடைய துக்கம் காணப்பட்டது. அப்போ அவருடைய துக்கத்திற்கு முதல் காரணம், அவர் சுகத்தை இழந்திருக்கிறார். அவருடைய துக்கத்திற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட வேதனைகள். 38ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் கொந்தளிக்கிறபடியால் நான் கதறி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. அவர் ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. இப்போ முதலாவதாக தன்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதனால் அவர் சோகமாக இருக்கிறார். இரண்டாவதாக இருதயத்தில் அதிகமாக வேதனை காணப்பட்டபடியால் அவர் சோகமாக இருக்கிறார். மூன்றாவதாக தன்னுடைய நெருக்கமான உறவுகளை இழந்தபடியால் அவர் சோகமாக காணப்படுகிறார். 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வந்த வாதையை கண்டபோது நெருங்கிய நண்பர்கள் கூட அவரை விட்டு தூரத்தில் போய்விட்டார்கள். தன்னுடைய இனத்தார், உறவினர்கள் கூட தூரத்தில் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட சோகமான நாட்களிலே தன்னோடு நெருக்கமாக பழகுவதற்கு யாருமே இல்லாமல் தனிமையாக தாவீது இந்த இடத்துல காணப்படுகிறார். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ தன்னோடு நெருங்கி பழகின நபர் கூட எனக்கு விரோதமாக இந்த இடத்துல செயல்பட்டிருக்கிறார். அப்போ தாவீதுடைய துக்கத்திற்கு காரணம் என்னவென்றால், நெருக்கமான உறவுகளை அவர் இழந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய சுகத்தை இழக்கக்கூடிய நேரத்தில், அல்லது இருதயம் வியாகுலப்படக்கூடிய நேரத்தில், நெருக்கமான உறவுகளை நாம் இழக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான சோகம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது. ஆனால்
ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த 3 காரியங்களையும் தாவீது பொதுவாக சொன்னாலும் தாவீது இந்த 3 காரியங்களை தாண்டி இன்னும் ஆழமாக அவர் பார்க்கிறார். இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் சோகத்தை, துன்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று அவர் இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு உண்மை தெரிகிறது. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. அப்போ தன்னுடைய சரீரத்தில், தன்னுடைய எலும்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு காரணம் என்ன என்று தாவீது சொல்லுகிறார். என்னுடைய பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, ஆரோக்கியமில்லை. அப்படியே நாம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அப்போ தன்னுடைய அக்கிரமம் பெருகும்போது அது தன்னுடைய தலைக்கு மேலாக ஒரு பெரிய சுமையை போல காணப்படுகிறது. அவரால் தாங்கவே முடியாத அளவுக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை கொண்டு வருகிறது. அப்படியே நாம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் மதி கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இதில் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சோகமான நாட்களுக்கு காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்ன என்று ஒரு 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலில் அவருடைய பாவம், 2வது அவருடைய அக்கிரமம், 3வது அவருடைய மதியீனம். இப்போ இதில் ஆண்டவர் தாவீதுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை என்றால், இதற்கு காரணம் என்ன அல்லது அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இன்றைக்கு தெரியாது. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்ததுனால தான் தாவீதால இப்படிப்பட்ட சோகமான நாட்களிலிருந்து விடுதலை பெற முடிந்தது. 38ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் அவர் அவருடைய நிலையை உணர்ந்த பின் அல்லது தன்னுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்ட தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரையும். அவர் ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்லுகிறார், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே. ஏனென்றால் இவருடைய பாவத்தினால இப்படிப்பட்ட சோகம் வந்ததுனால பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய தேவனை பார்த்து என் இரட்சிப்பாகிய தேவனே என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு உணர்வு அடையாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய இழப்புகளை சரி செய்ய முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை என்னவென்றால் ஒரு உணர்வுள்ள இருதயம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், அல்லது இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், நெருக்கமான உறவுகளை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்வதற்கு முன்பதாக அவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார். இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டில் நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை வாங்கி கொண்டு அவர் செலவழிக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாதவனாக வெறும் கையானாக இருந்த நேரத்தில் அவர் உணர்வடைகிறார். லூக்கா 15:17 நாம் பார்க்கும்போது இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து அல்லது உணர்வு அடைந்து அவர் அவருக்குள்ளாக சொல்லிக் கொள்ளுகிறார், என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், அதனால நான் என் தகப்பன் இடத்துல திரும்பி போய் என் தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி அவரால் அப்படி நினைக்க முடிந்ததென்றால் அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் அந்த இடத்துல கிடைக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் கடினமான சூழ்நிலைகளில் போய்கொண்டிருக்கும் போது நாமும் கூட இதை எதிர்பார்க்கலாம் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். இந்த இளையகுமாரனுக்கு அந்த நேரத்தில் புத்தி தெளிந்தது, உணர்வுள்ள ஒரு இருதயம் கிடைத்தபடியால் அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். நடந்தது என்ன தெரியுமா, அவன் இழந்த காரியங்களை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய தகப்பன் அவருக்கு திரும்ப கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
இந்த நாட்களிலும் கூட நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்புவதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஈவு என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது இழந்த ஆசீர்வாதங்களை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறார், சுகத்தை, இருதயத்தின் சந்தோஷத்தை, நெருக்கமான உறவுகளை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் இழந்ததை குறித்து இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரப்பா. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்ன என்பதையும் கூட அவர் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தீங்களே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய இழப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நாங்கள் இழந்த காரியங்களை இயேசுவின் மூலமாக திரும்ப பெற்றுக்கொண்டு உடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.